ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 23/1/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 9ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள், தேசிய வலிமை தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மகர லக்னம், இருப்பு 3 நாழிகை 48 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:08 வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:08 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று மாலை 3:46 வரை பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 2:08 வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 1:30 வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:08 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். ஆயில்யம், மகம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர், சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய் தீபமேற்றி வழிபட சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சந்திரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டுருக்கார். கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும், செலவு கண்ணாபின்னான்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான செலவும் வரலாம், அவசியமான செலவும் வரலாம். அது டிசைடிங் அத்தாரிட்டி யார்? நீங்கள் தான். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், எது அவசியமான செலவு, எது அனாவசியமான செலவு, எது ஒதுக்கப்படக்கூடிய செலவு அப்படிங்கிறத பார்த்துட்டு செலவு பண்ணுறது நல்லது. இருந்தாலும் அன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பயணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கெட் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுதோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேயர்களே,
இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருக்கார். சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நல்லது தான். ஆனால் சந்திர பகவான் சேர்றதுனால இன்றைக்கி தொழில் வியாபாரம் உத்தியோகத்துலலாம் கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் வர மாதிரி இருக்கும், ஆனால் சில நேரங்களில் வராமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். பேசி தீர்த்துக்கணுமே தவிர ஒரு தடாலடியாக இறங்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு கல்வி பயிலும் மாணவ கன்னிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னாலும் கொஞ்சம் கூட்டாளிகள் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்கப்படுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் குழப்பத்தோடு பரபரப்பாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா சந்திர பகவான் சனீஸ்வரனோட சேர்ந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும் உத்தியோகத்தில். ஆனால் பரபரப்பாக இருப்பீங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கூட்டாளிகள் எல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக படித்தா ரொம்ப நல்லது. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் உள்ள குறைகள் அகலக்கூடிய ஒரு நாள். ஏன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகபட்சமாக சனீஸ்வரனோட சேர்ந்துருக்கார். இன்றைக்கி குழப்பம் இருந்தாலும் ஒரு தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் இன்றைக்கி பயணம் போவீர்கள். இன்றைக்கி உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கோ கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி என்ன சந்திராஷ்டமம் இருக்குது? சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறத விட இன்றைக்கி இந்த சந்திர பகவான் அஷ்டம ராசியில் சனீஸ்வரனோட சேர்ந்துருக்கார். அதனால் குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி புதிய தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது உச்சிதம். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அரிசி எடுத்து கையில் வச்சுட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷரில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. இரவுகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வரனோட சேர்ந்துட்டுருக்கார். அதனால் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். உத்தியோகஸ்தர்கள் மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் சிறிய அளவில் தவறுகளை செய்யலாம் என்பதால் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைக்கி தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு அதாவது பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.
அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னு சொன்னாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பகைவன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டுருக்கார். அதனால் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் பரவாயில்லை, நல்லபடியாக போகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். புதிய புதிய எண்ணங்கள் மனதில் தோன்றிய வண்ணம் இருக்கும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. ஏன் அப்படின்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்துட்டு இருக்கார். இன்றைக்கி நேராக சந்திர பகவான் வந்து முட்டிக்கிறார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாரி இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதேமாரி இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் சோதனையான ஒரு நாள், கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருக்கார். ஏற்கனவே சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்துட்டுருக்கார். கூடவே இந்த சந்திர பகவானும் போய் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார். எப்படின்னா உத்தியோகத்தில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. சரியா? அதேமாரி தொழில் வியாபாரத்தில் நிதானமாக பொறுமையாக என்னென்ன விஷயத்தில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி பயணங்கள் ஏற்படலாம். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பிரச்சனை வரும். ஆனால் கவனமாக ஒரு கூர்ந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான நாள்னு சொல்ல ஆனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், பயம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சனீஸ்வரனோடு இந்த சந்திர பகவான் போய் சேர்ந்துடுறார். அதனால் கொஞ்சம் தைரியம் இருக்கும். ஆனால் மனசில் கொஞ்சம் அப்பப்போ பயம் வந்து போகும். என்னடா அது அப்படி நம்மளால் இது முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப வெற்றி. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் பரவாயில்லாமல் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள், அது சொல்லியே ஆகணும். ஏன்னா நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் மருத்துவ ரீதியாக விலகும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் சில நேரங்களில் ஓரளவுக்கு சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் குடும்பத்தில். சரியா? எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைங்க இன்றைக்கி. அதேமாதிரி இன்றைக்கி விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கணும். அதேமாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் வரணும்னா கவனமாக பாடுபடணும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.
அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஜென்மராசியில் சந்திர பகவான் சனீஸ்வரனோடு சேர்ந்துட்டுருக்கார். அதனால் மனசில் வீண் பயம், வீண் மனக்குழப்பம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன். சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. மேல் அதிகாரிகள்கிட்ட அனாவசியமான தர்க்கம் இதெல்லாம் வேண்டாம். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக செயலாற்றணும். அப்போ தான் நல்ல லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியானாலும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8.